Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து எப்படி நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது குறித்து முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்துக்க போகிறோம். அது என்னென்றால் நல்ல நிலத்திலே விதைப்பது. நல்ல நிலம், எல்லாரும் சொல்லுவோம் நல்ல நிலம். வேதம் நல்ல நிலத்தை குறித்து பேசுகிறது. பல நல்ல நிலங்களை குறித்து தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். நல்ல நிலம் என்றால் என்ன, எப்படி அந்த நல்ல நிலத்தில் விதைப்பது என்பது குறித்து குறிப்பாக எடுத்து காண்பிக்க போகிறேன். வாசிப்போம். மார்க் 4 அதிகாரம் 20 வசனம். நல்ல நிலத்தை குறித்து வாசிப்போம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வேதம் நல்ல நிலத்தை குறித்து பேசுகிறது. நல்ல நிலம் என்றால் என்ன? நல்ல நிலத்தில் விதைத்து அதை பராமரித்து அதை காத்தால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நான் சொல்லுகிறேன், நல்ல நிலம் என்றால் பலனை திரும்ப நமக்கு கொடுக்கிற நிலம். ஒரு விவசாயி இருக்கிறான், விதைத்தால் அவனுக்கு அதில் ஏதோ விளையணும், விளைஞ்சாதான் அது நல்ல நிலம். விதைக்கிறதெல்லாம் எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு கிடந்தா அது நல்ல நிலம் கிடையாது. அது பண்படுத்தப்பட வேண்டிய நிலம். அங்கே நிறைய வேலை இருக்குது அந்த நிலத்தில். அதெல்லாம் செஞ்சாதான் அது நல்ல நிலமாக மாறும். நல்ல நிலம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம். வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனமே சொல்லுகிறது, நல்ல நிலம் என்றால் விளைகிற நிலம், பலன் கொடுக்கிற நிலம், ப்ரொடக்டிவ், ஃப்ரூட்ஃபுல் அல்லது கனி தருகிற, உற்பத்தி பண்ணுகிற, பயிரிட்டால் விளைகிற ஒரு நிலமாக அது இருக்கிறது. கொடுக்கிற விஷயத்திலேயும் கொடுக்கிற நம்முடைய பணம் ஒரு விதையை போல இருக்கிறது. வேத வசனத்திலே கொடுப்பதை குறித்து அதிகமாக நாம் பார்த்தோம். அதை நாம் கொடுக்கும்போது நல்ல நிலத்திலே ஒரு விதைக்கிற ஒரு விதையை போல் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் கொடுக்கிற பணத்தை எங்க கொடுக்க வேண்டும்? எது நல்ல நிலம்? கொடுக்கிற விஷயம் என்று வரும்போது, செழிப்பு என்று வரும்போது, பொருளாதாரம் என்று வரும்போது, பொருளாதாரத்தை விதைக்கிறதுக்கு எது நல்ல நிலம்? வேத வசனத்திலே பொருளாதாரத்தை விதைக்கிறதற்கு, பணத்தை நாம் நல்ல நிலத்தில் விதைத்து அதன் மூலமா பலனை பெற வேண்டும் என்றால் எது நல்ல நிலம் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். மல்கியா 3 அதிகாரம் 10 வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பாருங்க, தசம பாகங்களை கொண்டு வந்து கொடுக்கும் போது நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை நாம் எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்கிறோம்? ஏதோ சபைக்கு தேவைங்கிறதுனால அல்ல, யாருக்கோ தேவைங்கிறதுனால அல்ல, இல்லை கர்த்தருக்கு தேவைங்கிறதுனால அல்ல. கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு விதம். கர்த்தரிடத்துல தான் எல்லாம் வருகிறது. கர்த்தர் தான் எல்லாம் எனக்கு ஆதாரம் என்று நாம் நம்புகிறோம். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அவரிடத்திலிருந்து தான் வந்தது என்பதை அங்கீகரிப்பதற்காக, அவரை கனம் பண்ணுவதற்காக அப்படி செய்கிறோம், கொடுக்கிறோம். அதுதான் வேத வசனம் போதிக்கிறது. உன் பொருளின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, எல்லா விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக தான் நாம் தசம பாகத்தை கொண்டு வருகிறோம். அப்பொழுது என்ன பண்றாராம் கர்த்தர்? உடனே அந்த தசம பாகத்தை கொடுக்கும் போது அந்த கொடுக்கிற விதமும் அந்த கொடுக்கிற இடமும் ஒரு விதைக்கும் பயிரிடுவதற்கும் ஒப்பாய் இருக்கிறது. கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுக்கிறோம், ஆலயத்தில் கொண்டு வர்றோம். குறிப்பா சொல்லி இருக்குது, ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகிறது? பலன் தருகிற ஒன்றா மாறி. இங்க கொடுத்த உடனே அங்க வானம் திறக்கப்படுகிறதாம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று என்னை சோதித்து பாருங்கள். அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிற, நமக்கு பிரயோஜனமாயிருக்கிற, நமக்கு தேவனுடைய காரியங்களை போதித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய சபையானது நல்ல நிலம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அது ஒரு நல்ல நிலம். கர்த்தர் அதை நல்ல நிலமாய் காண்கிறார். கர்த்தர் அதை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? ஒரு சபையை பார்க்கும்போது இன்றைக்கு அநேக இடங்கள்ல சபைகள் கொஞ்சம் வித்தியாசமா திசை மாறி போயிருச்சு பாருங்க. சபைகள்ல வேதத்தையே விசுவாசிக்காத சபைகள்லாம் இன்றைக்கு இருக்குது. அவர்கள் சில செமினரில் படிச்சுட்டு வர்றாங்க, பைபிளே நம்புறது இல்லை, அற்புதங்களை நம்புறது இல்லை, இயேசு கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்தார் என்று கூட நம்புறது இல்லை, அவர் மரித்தார்னு நம்புறது இல்லை, உயிர்த்தெழுந்தார்னு நம்புறது இல்லை. அதுக்கப்புறம் எது கோயில் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உலகம் முழுக்க இப்படிப்பட்ட கோயில்கள் அதிகமாக இருக்கிறது. பாரம்பரியமான சபைகள் இப்படி இருந்து கொண்டு வருகிறது. அவன் எங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க அந்த விஷம் அவங்களுக்குள்ள ஏறி இருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் நம்பி போனீங்கன்னா கூட செமினரிக்கு போயிட்டு வெளியே வரும்போது செத்தவர்களாக தான் வரணும். அது செமிட்டரி மாதிரி, அது அந்த மாதிரி இருக்கு.
அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவர்கள் ஒரு சபையை வைத்துக் கொண்டு அதில் என்னத்தையோ போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அதை பார்க்கும்போது அதை அப்ரூவ் பண்றது கிடையாது. கர்த்தர் அதன் மேல் கர்த்தர் பிரியமா இல்லை, அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் காலம் அங்க இல்லை. அங்கே ஜனங்கள் சென்று அதை கேட்டு அவர் போதிக்கிறதை கேட்டு அவர் பலப்படுத்தப்பட முடியாது, அவர்கள் குடும்பங்கள் தலைக்க முடியாது, செழித்தோங்க முடியாது, அவர்கள் நல்ல பாதையில செல்ல முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடம் பக்கத்துல எங்கேயாவது இப்படியே போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்ல வேண்டியது அவசியம். ஏதோ ஒண்ணுங்க, போனோமா, ஜெபம் பண்ணோமா, ஒரு கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தோமா, 2 வார்த்தையை கேட்டோமா, அப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது பாருங்க. அப்புறம் ஏன் கர்த்தர் என்ன ஏன் எண்ணி பார்க்கல, கர்த்தர் என்ன ஏன் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்ன ஏன் யோசிச்சு பார்க்கலன்னு கேட்கிறது. சத்தியத்தை குறித்த அறிவையும் வெளிச்சத்தையும் உண்டாக்குற இடமாக ஆலயங்கள் இருக்க வேண்டும். மார்க்கத்தின் மேன்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி நமக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். முடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்? உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து இருக்கிறார் என்று சொல்றாரு. அப்ப பிரசங்கம் பண்ணுவதுதான் சபை. ஒரு சபையில பிரசங்கம் இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் சபையே கிடையாது. அவங்க 1000 குதி குதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், வானத்துக்கே போயிட்டு வந்து இறங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம், எல்லாம் இருக்கலாம். அங்க தரிசனம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அங்க மேன்மைப்படுத்தவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தை என்ன, தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த சுவிசேஷம் அளவற்ற ஐஸ்வரியத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்றாரு பவுலப்போஸ்தலன். இந்த அளவற்ற ஐஸ்வரியம் பிரசங்கிக்கப்படுகிறதா? இந்த சொல்லி மாறாத, சொல்லி முடியாத ஐஸ்வரியத்தை இந்த தேவன் நமக்காக செய்திருக்கிற இந்த அற்புதமான காரியங்களை எடுத்து சொல்லுகிறாரா? எடுத்து சொல்லவில்லை என்றால் உங்களை ஓட்டாண்டிகளாக ஆக்குகிறார்கள் என்று அர்த்தம். இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, ஆனா ஒரு நாளும் உங்களுக்கு அதை சொல்றது கிடையாது, எடுத்து அதை போதிக்கிறது கிடையாதுன்னா அதனால உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அவர்கள் பேர்ல தேவனுடைய கரம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். தேவன் எதை அங்கீகரிக்கிறாரு? இவ்வளவு செஞ்சிருக்கார். தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்திலே மரிக்க செய்து, ரத்தம் சிந்த செய்து, கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட செய்து, உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்து அதன் மூலமா நம்ம ரட்சித்து இவ்வளவு செய்திருக்கிறாரு. நம்முடைய உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் இவைகளை எல்லாம் குறித்து அறிவிக்கும்படியாக தான் என்னை போல பிரசங்கியார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை அறிவிக்கிறதுக்கு தான் கட்டடம். ஒரு பிரசங்கியார்கிட்ட போயிட்டு இதை அவர் ஏதாவது செய்வார்னு காத்துட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் செய்யறதை விட, ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு செய்யறதை விட, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் உங்க பரலோக தகப்பன் வானத்திலிருந்து இறங்கி வந்து இவ்வளவு செய்திருக்கிறார். இது அறிவிக்கும்படியாக தான் சபைகள் இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் எதை நல்ல நிலமா, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சபையை பார்க்கும்போது என்ன பார்க்கிறாரு? இது நல்ல விளையிற நிலம், இது விளையிற பூமி, இதுல பயிரிடப்பட வேண்டும், இது விளையிற பூமி, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், இது ஒரு நல்ல இடம், அநேகருடைய உள்ளத்துல நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு இடம், விடுதலையை கொண்டு வருகிற இடம், ரட்சிப்பை கொண்டு வருகிற இடம், கர்த்தருடைய காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிற இடம், குடும்பங்கள் கட்டப்படுகிற ஒரு இடம், அதுதான் நல்ல நிலம். இருக்கீங்களா? நல்ல நிலம்னா என்னன்னு தெரியாம ஏதோ ஒண்ணுங்க அப்படின்னு கிடையாது. நல்ல நிலம் என்றால் அந்த நல்ல நிலத்துல விதைக்கும் போது ஏராளமான விளைச்சல் உண்டாகிறது. அது எது நல்ல இடம்? ஆலயம் நல்ல நிலம். அதுல விளைக்கும் போது என்ன, இதுல விதைத்த உடனே தேவன் என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமாயிருக்கிற நான் தெரிந்து கொண்ட அந்த இடத்துல, என்னுடைய வார்த்தையை போதிக்கிற அந்த இடத்துல, என்னுடைய சித்தத்தை செய்கிற அந்த இடத்துல, என்னுடைய மேன்மையை அறிவிக்கிற அந்த இடத்துல, சும்மா பூஜை பண்ணிக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இல்ல, என்னுடைய காரியங்களை அறிவிக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நீ விதைத்தபடினால வானத்தின் பலகணிகளை நான் திறக்கிறேன்னு சொல்றாரு. இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். இந்த விளைச்சலுக்கு எதிராக இருக்கிற ஏதாவது இருந்ததுன்னா, உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகாதபடி, அதிகம் உண்டாகாதபடி, குறைவை ஏற்படுத்துகிற பூச்சிகள் மாதிரி இந்த பயிரிடும் போது பாருங்க, அங்க நிறைய 1008 பூச்சிங்க. இன்னைக்கு பயிரிட்டா விளையிறதுன்ற அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு பாருங்க. ஏனென்று சொன்னால் சாபக்கேடான நிலையில் இருக்குது பூமி. அங்க போய் பயிரிட்டா அங்க ஏற்கனவே பூச்சி புழுவெல்லாம் கண்ணு கெட்டாத அளவுக்கு அங்க இருக்குது. அமெரிக்கால ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஆளை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த ஆள் வருஷத்துல 3 மாசம் தான் வேலை செய்யறாராம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாராம். என்னையா வேலை அப்படின்னு,
அவர் சொல்ற என்டமாலஜிஸ்ட்னா இந்த புழு பூச்சிகள்லாம் அந்த பயிரெல்லாம் கெடுக்குது பாருங்க. அது போய் ஒரு வயல்லையும் போய் பெரிய இந்த ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிற ஆள்கிட்ட போய் என்ன பூச்சி இருக்குது இவங்க ஃபார்ம்லன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சு அதை பிரிஸ்கிரைப். இவர் ஒன்றும் மருந்து அடிக்கிறது இல்லை. என்ன பூச்சி, இதுக்கு என்ன மருந்து, இது யார் அடிப்பான்னு சொல்லிட்டு போறதுக்கு அவ்வளவு காசு. பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் இவர்களை வேலைக்கு அமர்த்தி வந்து கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து இது என்ன பூச்சி இருக்குன்னு சொல்லுங்க, இதுக்கு என்ன போட்டால் சரியாகும், எத்தனை நாள் பண்ணணும், யார் பண்ணுவா, என்னன்னு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும் என்ன பண்ணணும்ன்றதுக்கு. இதுக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாராம் 3 மாசத்துல. நிறைய பேர் உடனே யோசிக்கிறாங்க என்டமாலஜிஸ்ட் ஆயிடலான்னு. இப்படி எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. ஏனென்றா பயிரை கெடுக்கிறதுக்கு 1008 வேலை நடந்துருக்கு. நான் சொல்றேன், என்னுடைய பயிரை கெடுக்க 1000 பிசாசு வேலை செஞ்சாலும் எனக்கு எல்லா என்டமாலஜிஸ்டை விட பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன். அவர் சொல்றாரு மருந்து அடிக்கிறதா, நான் இங்க இருந்து அதை விரட்டுறேன். இருக்கீங்களா? ஏனென்றால் நல்ல நிலத்துல நீ விதைச்சிருக்கிறதுனால உன் கனியை பட்சித்து போடுகிற எல்லாத்தையும், உன்னுடைய பாக்கெட்டை பொத்தலான பையாக்குகிற எல்லாவற்றையும், உன்னுடைய வாழ்வை கெடுக்கிற யாவற்றையும், உன்னுடைய வியாபாரத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும், உனக்கு தடையா இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும், இந்த சாபக்கேடான உலகத்திலே உனக்கு இடையூறாய் வருகிற அத்தனை காரியங்களையும் நானே பர்சனலா அட்டெண்ட் பண்றேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க பர்சனலா கர்த்தரை அட்டெண்ட் பண்றது அவ்வளவு நல்லதுன்னு? இது யாரோ சாமியார் சொல்லுங்க, ஒரு பிரசங்கியார் சொல்லல. நீங்க காசு அனுப்பிச்சிருங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்படியே நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது அப்படி சொல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ விதைச்சினா நான் பார்த்துக்கிறேன். இருக்கீங்களா? நீ விதைச்சினா நான் இங்க பிரசங்கம் பண்றது, நீங்க விதைச்சா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்லை. நீங்க விதைச்சிங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்கிறேங்கிறாரு. பூமி கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை அது என்னவா இருந்தாலும் சரி, உங்கள் நிமித்தம் அவைகளை என்ன பண்ணுவேன், கண்டிப்பேன், ரெபியூக்ன்றார். நான் அதட்டுவேன், போன்னு சொல்லுவேன்றார். மற்ற எல்லாவற்றை குறித்து நம்மளதான் சொல்லி இருக்கிறார். பிசாசியை நம்மளதான் வரட்ட சொல்லியிருக்காரு. இதை மட்டும் அவர் பண்றேங்கிறார். ஹலோ, பிசாசி என்ன சொன்னாரு? எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் நீ சொல்லு, நீ பிசாசை எதிர்த்து நின்று அவன் ஓடி போவான், நீ பிசாசை விரட்டு, என் நாமத்தினால நீ விரட்டுன்னு சொல்றாரு. ஆனால் நல்ல நிலத்துல விதைச்சிட்டு அதனுடைய விளைச்சலுக்கு தடையாயிருக்கிற இடையூறாயிருக்கிற சகல சக்திகள், இந்த உலகத்தில் இருக்கிற இடையூறுகள் எல்லாவற்றுக்கும் நாம் பொறுப்புன்றாரு. அதை நீ விரட்ட வேண்டியதில்லை, நான் பண்றேன்றாரு. அவர் நான் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை, எல்லாம் சொல்லுங்க, நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கணும் பாருங்க. இங்க வந்தா பைபிள் இல்லாம பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் பைபிள் வச்சிருக்கணும், பைபிளை பார்க்கணும், என்ன வாசிக்கிறது கரெக்டானு, என்ன நம்பிடக்கூடாது, அங்க இருக்குதான்னு பாருங்க. பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலனை அழிப்பதில்லை, பழம் இல்லாமற் போவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பலனை அழிப்பதில்லை, பழம் இல்லாமல் போவதும் இல்லை. நம்புறீங்களா? இது யாருக்கு? இது யாருக்குங்க? நல்ல நிலத்துல விதைச்சவங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அப்படிப்பட்ட இடத்திலே விதைக்கிறவர்களுக்கு அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ சபை என்பது ஒரு நல்ல நிலம்.